பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தவக்காலத்தின் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வசனங்கள் 10 மற்றும் 11. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து, விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி, எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 7 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமென். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, முதல் வாசகம் கடவுளின் வார்த்தை குறித்தும் நற்செய்தி ஜெபத்தை குறித்தும் பேசுகின்றன. இரண்டிற்கும் உள்ள தொடர்புகள் குறித்து சிந்திக்கலாம். கடவுளின் வார்த்தை இறைவனிலிருந்து புறப்படுகிறது, ஜெபம் மனிதர்களிலிருந்து புறப்படுகிறது. கடவுளின் வார்த்தை விண்ணிலிருந்து புறப்பட்டு மண்ணிற்கு வந்து செயல்படுகிறது. ஜெபம் மண்ணிலிருந்து புறப்பட்டு விண்ணிற்கு சென்று அங்கு செயல்படுகிறது. கடவுளின் வார்த்தை இறைவனின் விருப்பத்தை மனிதர்களுக்கு அறிவித்து அதற்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. ஜெபம் மனிதர்களின் விருப்பத்தை இறைவனுக்கு எடுத்துரைத்து அதற்கு அவர் செவி கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறது. இறை வார்த்தை மனிதர்களுக்கான கடவுளின் இயக்கத்திலிருந்து புறப்படுகிறது. ஜெபம் கடவுளுக்கான மனிதர்களின் இயக்கத்திலிருந்து புறப்படுகின்றது. இறைவனிடமிருந்து வரும் இறைவார்த்தை முழுமையானது, நிறைவானது. ஆனால் மனிதர்களிடமிருந்து புறப்படும் ஜெபம் எப்போதும் முழுமையானதாகவும் நிறைவானதாகவும் இருப்பதில்லை. எனவே அன்பிற்குரியவர்களே, எவ்வாறு முழுமையான முறையில் நிறைவான முறையில் இறைவேண்டல் செய்வது என்பதை குறித்து இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவேதான் புனித ஜான் மரிய வியானி உண்மையின் வடிவான மகனின் வாயிலிருந்து வந்த இறைவேண்டலை விட எந்த இறைவேண்டல் தந்தைக்கு உகந்ததாகவும் உண்மையானதாகவும் இருக்க முடியும் என்று கேட்கின்றார். புனித அகஸ்தீனார் விவிலியத்தை வரிக்கு வரி வாசித்தாலும் இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலில் இல்லாத விஷயம் எதையும் அங்கு நாம் காண முடியாது என்கின்றார். அதாவது இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டல் ஒட்டுமொத்த விவிலியத்தின் சாரம் என்கின்றார் புனித அகஸ்தீனார். அன்பிற்குரியவர்களே, இந்த இறைவேண்டல், அதாவது இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபமானது பலருடைய வாழ்வை மாற்றி இருக்கிறது. அவர்களில் ஒருவர் 1953 முதல் 1961 ஆண்டு வரை பன்னாட்டு நிறுவனத்தின் பொதுச் செயலாளராக, யுனைடெட் நேஷன்ஸ் செக்ரட்டரி ஜெனரல் இருந்தவர் டாக் ஹாமர்ஸ்ஜோல்ட் என்பவர். கிறிஸ்துவாலும் அவருடைய நெறிமுறைகளாலும் ஈர்க்கப்பட்டவர். போர் நிறுத்தத்தை வலியுறுத்துவதற்காக ஆப்பிரிக்கா செல்லுகின்ற பொழுது விமான விபத்தில் சிக்கி உயிர் திறந்தவர்.
அவர் இறந்த பின்பு அவருடைய அறை காலி செய்யப்பட்ட பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் எழுதி வந்த குறிப்பேடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. தன் இறப்பிற்கு பின்பு அதை புத்தகமாக வெளியிடும்படி அவர் அதில் வேண்டுகோள் வைத்திருந்தார். மார்க்கிங்ஸ் என்ற பெயரில் புத்தகமாக அவை வெளியிடப்பட்ட பொழுது லட்சக்கணக்கான பிரதிகள் விரைவில் விட்டு தீர்ந்தன. அந்த புத்தகத்தில் ஒரு பகுதி, இறைவா, உமது பெயர் புகழப்படுவதாக, எனது பெயர் அல்ல. இறைவா, உமது அரசு வருக, எனது அரசு அல்ல. இறைவா, உமது விருப்பம் செய்யப்படுவதாக, எனது விருப்பம் அல்ல என்று எழுதியிருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நாள்தோறும் நாம் சொல்லும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் இறைவனின் அரசு வருக, அவரது விருப்பம் செயல்படுத்தப்படுவதாக என்று மனமுருக வேண்டினாலும் நாம் உழைப்பதும் ஓடுவதும் என்னவோ நமது விருப்பத்திற்காகவும் நமது பெயருக்காகவும் நமது அரசுக்காகவும் தான். இதுவே எல்லா பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் ஊற்றாகவும் இருக்கிறது. நாள்தோறும் இந்த இறைவேண்டலை நாம் மன்றாடினாலும் இது நமது வாழ்வை பெரும்பாலும் பாதிப்பதில்லை. இதற்கான காரணம் இதை நாம் உணர்ந்து சொல்லாதுதான். இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை நாம் நாள்தோறும் உணர்ந்து மன்றாடினோம் என்றால் பல்வேறு வகையான மாற்றங்கள் நமது வாழ்வில் நிகழ ஆரம்பிக்கும். முதலாவதாக, நம்மை முதன்மைப்படுத்துவதை விட்டுவிட்டு கடவுளை முதன்மைப்படுத்த ஆரம்பிப்போம். நம்மை முதன்மைப்படுத்துவதே பல்வேறு வகையான உறவு பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இறைவனிடமிருந்து நாம் மன்னிப்பை பெற நமது எதிரிகளை மன்னிப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை அறிந்து கொள்ளுவோம். மூன்றாவதாக, சோதனை வேளைகளில் நம்மை தாங்கி பிடிக்கும் இறைபலம் நம்மோடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, எம்மை நோக்கி வரும் இறைவார்த்தை முழுமையானதாக இருப்பது போல உம்மை நோக்கி நாங்கள் எழுப்பும் ஜெபங்களும் முழுமையாக இருப்பனவாக. ஆமேன். வருதல் வேண்டும். அண்ணலை உமது உள்ளம் அவ்விடம் இயங்கும் வண்ணம் மண்ணிலும் இயங்க வேண்டும். மைந்தர்கள் இறைஞ்சுகின்றோம். வானிலே அரசு கொண்ட வடிவுடை எங்கள் தந்தாய். மண்ணிலே உமது நாமம் மாபெரும் புனிதம் போற்றி. மாபெரும் புனிதம் போற்றி.
துன்பம் எம்மை தொடராது காவல் கொள்வீர். துயர் தரும் அலகை மக்கள் தொடர்ந்தமை வருத்தும் போது அவரிடமிருந்து எம்மை ஆண்டவா காப்பாய் போற்றி.